வெல்கம் டு ஹேமரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு 25 கிராம் முந்திரி, 25 கிராம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் உலர்ந்த திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கோம். அதே அளவு தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம இப்போது நெய் போட்டுக்கலாம். அதில் நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேங்க. ஸ்லோவில் வச்சுருந்தேன். அடுப்பை வச்சு கடாய் சுட வச்சுருந்தேங்க. சூடு ஏறிடுத்து. அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் சூடாகட்டாங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பும் பாதாமும் வறுத்துக்கலாங்க. பாதாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் போட்டுக்கலாம். ஏன்னா பாதாம் வறுப்பட கொஞ்சம் லேட்டாகவும், முந்திரி டக்குன்னு வறுப்பட்டுறாங்க. அதனால தான் ஒரு 2 செகண்ட் பொறுத்து முந்திரியும் போட்டுடலாம். கமகமன்னு ஒரு வாசனை வரும் பாருங்க, அப்போ போட்டுடலாம். முந்திரி கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனதும், கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் திராட்சை நல்லா நான் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேங்க, போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாங்க. திராட்சையும் போட்டுட்டேன் நான். இப்போ எடுத்துடலாங்க. போதும். இப்போ நம்ம ஒரு கப்பு ரவையை இதில் போட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம தேங்காய், அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதே ஒரு கப் அளவு தாங்க இந்த தேங்காயும் இருக்குது. சமமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு கப்புன்னா, ரவை ஒரு கப்புன்னா, தேங்காயும் ஒரு கப்புங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. லட்டும் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அதனால தான் இது ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம தேங்காயும் போட்டுக்கலாங்க. தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாங்க இதுலையே. இப்போ இதை கொஞ்சம் நல்ல வாசனை கமகமன்னு வருங்க. ஒரு பொன்னிறமாகட்டும், நம்ம பார்க்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் ஆச்சுங்க. இது நல்லா வறுபட்டு எடுத்து பாருங்கள். சூப்பராக ஒரு கோல்டன் கலரில் ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். வாசனையும் கமகமன்னு வருதுங்க. நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டேங்க. நம்ம ஒரு 100 கிராம் அளவு போட்டோம். இதுக்கப்புறம் திரும்பி ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு நமக்கு வரும். சரிங்களா? இல்லைன்னா அப்படியே கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நெய் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். நான் வெள்ளத்தில் தாங்க பண்ண போகிறேன் இன்றைக்கி. ரவா லட்டு ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால சர்க்கரை சேர்க்கலாங்க. நீங்கள் சர்க்கரை வேணும்னா இந்த அளவுக்கு நம்ம இதில் ஒரு கப்பு ரவை எடுத்துருங்களா, இதில் 3/4 கப்பு நான் வெள்ளை எடுக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரிங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெள்ளைப்பாகு எடுக்கலாம். நம்ம ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோங்க, போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி விடணும். ஏன்னா இது கரைக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சிடுறேன். ஸ்டவ் பற்ற வச்சிட்டாங்க. இது கரையட்டும், பார்க்கலாம். பாருங்கள், கரைஞ்சிடுத்துங்க. இது அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இதில் இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட் வறுத்தெல்லாம் வச்சாங்க இல்லைங்களா, வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்டை போட்டுக்கலாங்க. இதுலேயே நம்ம ஒரு
1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் காசி வச்சுருக்கோங்களா, அதை வடிகட்டி இதுவே விட்டுக்கலாங்க. நம்ம இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி விட்டுக்கலாங்க. தூசு தும்பு இருந்தால் அது வந்துடும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சுடுது, கொஞ்சம் ஆறட்டங்க. சுட நம்ம கரண்டி வச்சு கலந்துட்டோங்க. இப்போ உருண்டை பிடிக்கும் போது ஒரு 2 டீஸ்பூன் பால் விட்டுக்கலாங்க. நம்ம இப்போ லட்டு பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சம் நான் பால் தெளிச்சிக்கிறேன். பால் தெளிச்சிக்கலாங்க. சூடாக தாங்க இருக்குது, கொஞ்சம் ஆறட்டுங்க. ரொம்ப கொதிக்குதுங்க, இருந்தாலும் நான் பிடிச்சிட்டேன். இது சுட சுட பிடிச்சாதான் ஆகும். வச்சிடலாங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், சூப்பராக லட்டு வந்திருக்கு. நான் ஒரு 1/4 கப்பு பால் எடுத்தேன். ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ரொம்பவே சுட சுட இருந்ததுங்க. தெளித்து அப்போவே பிடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆர்டர் இது நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இந்த ராம் நவமிக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், பிளேட்டிங் பண்ணிவிட்டேன். சூப்பராக வந்திருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ராம் நவமிக்கு நீங்கள் பிரசாதமாக இதை ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா, நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க. சரிங்களா, இதே மாதிரி செய்யுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.